Hello friends. Welcome to Sydney Tamil Family Vlogs. ஆஸ்திரேலியால எங்களுக்கு இப்போ லாங் வீக்கெண்டுங்க. ஸோ அந்த வீக்கெண்டுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஆமாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடத்தோட பேர் வந்து அமேஸ்மெண்ட் ஃபன் பார்க். இது வந்து சென்ட்ரல் கோஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஃபார்ம் அண்டு ஒரு ஜூ மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்கிற ஒரு இடம் தான். ஸோ அங்கே தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த அமேஸ்மெண்ட் ஃபார்ம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கோஸ்ட் ஜூவோட ஒரு பார்ட்டு தான். ஸோ அந்த சென்ட்ரல் கோஸ்ட் ஜூவில் தான் இந்த ஃபார்ம் மாதிரி செட்டப் பண்ணி இந்த பேட்டிங் ஆஃப் அனிமல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா $30 வந்தது. ஸோ நாங்கள் ஃபேமிலி பாஸ் எடுத்துட்டோம். கிட்ஸுக்கும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்தது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் ரைடும் இன்வால்வ்டு தான். ஸோ அது ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மினி ட்ரெயின் மாதிரி இருந்தது. அது பார்த்திங்கன்னா ஹோல் டோட்டலாக அந்த ஜூவே ஒரு ரவுண்டு வரும். அந்த ஃபார்மில் வந்து கொஞ்சம் பெரிய அனிமல்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துல வந்து அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்து வச்சுருந்தாங்க. ட்ரெயின் ரைடு ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சுங்க. குழந்தைங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நம்மளுக்குமே அதில் போகிறது ஒரு ஜாலியாக இருந்துச்சு. இன்னொன்று நடந்து பார்த்து நம்ம டயர்டாகி சுற்றாமல் இந்த ட்ரெயின்லேயே அப்படியே உட்காந்துட்டே ஜாலியாக பார்க்குற மாதிரி ஒரு செட்டப் இருந்தது. தூரமாக தான் பார்க்க முடிஞ்சிச்சு இந்த அனிமல்ஸ்லாம். அதை பாட்டுக்கு அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம தூரமாக வந்து பார்த்துட்டு இருந்தோம். 4 லயன்ஸ் ஃபஸ்ட்டு வந்தது. அதெல்லாம் தூங்கிட்டு இருந்துச்சு லயன்லாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டர்ட்டில்ஸ் வச்சுருந்தாங்க, ஃபாக்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மெயினாக ஒரு பாண்டு மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி ஒரு செட்டப் இருந்தது. அந்த பர்டிகுலர் இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஏன்னா ஒரு சின்ன பாண்டு, ஒரு காட்டுக்குள்ளே போகிற ஒரு ஃபீலிங் வந்து நமக்கு கொடுத்துச்சு. அது ஸ்பெஷலைஸ்டாக பார்த்திங்கன்னா இந்த பாண்ட் அனிமல்ஸு, டக்கு, பாண்டை உள்ள அந்த ஹேபிட்டட்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்க மாதிரி. அந்த மரங்களுமே ரொம்ப பெரிய பெரிய மரங்களாக ஒரு காட்டுக்குள்ளேயே ஒரு குட்டியாக ட்ராவல் போயிட்டு வர மாதிரி ஒரு ஃபீலிங்கை நமக்கு கொடுத்துச்சு. இந்த ட்ரெயின் ரைடு ஸ்பெஷலாக வந்து சில்ட்ரன்ஸ்க்கு தாங்க. அவங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸ்பெஷலாக என்னோடய ட்ரெயினில் பார்த்திங்கன்னா நிறைய டாட்லர்ஸ் அண்ட் ப்ரீ ஸ்கூலர்ஸ், பேபிஸ்லாம் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. அந்த ஏஜ் குரூப்பில் அவங்களாம் ரொம்ப வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணி அப்படியே ரொம்ப ஒரு பெரிய ரைடு போகிற மாதிரி அவங்களுக்கு அந்த ஃபீல் வந்து இதில் கொடுத்துச்சு. அதனால் அந்த இடத்துலையுமே ஒரு ஸ்பீக்கரில் ரெக்கார்ட் பண்ணி அனிமல்ஸ் என்னென்ன, அதோட எப்படி அது இங்கே இருக்குது, என்னென்ன ஃபீட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுமே சொல்லிக்கிட்டே வந்தாங்க. ஸோ இந்த கேமல் ஸ்பாட்டில் வந்து கொஞ்சம் நேரம் ட்ரெயினை நிப்பாட்டிட்டாங்க. இது வந்து கேமல் ஃபீடிங் தான். இதுக்கு எதுவுமே வந்து பே பண்ணல. பட் வந்து அந்த ஃபீடிங்க்கான இது மட்டும் $2 $3 இனிஷியலாகவே வந்து நம்ம டிக்கெட் போடுறப்பே வாங்கிடலாம். அந்த ஃபீடிங்கை போட்டு நம்ம வந்து ஃபீட் பண்ணலாம். அதுவுமே வந்து டேரெக்டாக கையிலெல்லாம் கொடுக்காம ஒரு ஹேண்டில் மாதிரி ஒரு பேன் மாதிரி இருந்துச்சு. சேஃப்டியாக கேமலுக்கு ரொம்ப பெரிய பல்லாக இருந்துச்சு. ஈமு கோழி கூட அங்கே பயங்கரமாக வந்து அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சேஃப்டியாக வந்து கொடுத்தாங்க. பசங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக கேமல் ஃபீடிங் பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த ஆக்டிவிட்டி. எவ்வளோ நேரம் ஃபீட் பண்ணாலும் பசங்களுக்கு வந்து இன்னும் கொடுத்துட்டே தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. கேமலை ரொம்ப பக்கத்தில் அது கொடுத்தது. நானுமே கொடுத்தேன். இருந்தாலும் ஒரு பயம் இருந்துச்சு லேசாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கஃபே மாதிரி இருந்தது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய மங்கீஸு, அதுக்கப்புறம் கோலா, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸும் வந்து வச்சுருந்தாங்க. மங்கீஸ்லாம் பயங்கரமாக சேட்டை பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க. ஃபுல்லாக எல்லாம் தொங்கிட்டு ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டு இருந்துச்சுங்க. அதோடு மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் கூட இருந்துச்சு. பேரட்ஸு, நேட்டிவ் பேர்ட்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸுமே அங்கங்கே பார்க்க முடிஞ்சிச்சு. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த இப்போ பேர்ட்ஸ் எல்லாம் பக்கத்தில் பார்க்க, கிளி நிறைய பார்க்க முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே நடந்து உள்ளே வர்றப்போ வந்து சில அந்த அமேஸ்மெண்ட் பார்க்கில் நிறைய வந்து சில்ட்ரன் ப்ளே ஏரியாவும் இருந்துச்சு. அது தாண்டி பார்த்திங்கன்னா போனி ரைட் செக்ஷன் ஒன்று வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா இங்கே ஹார்ஸும் இருந்துச்சு, போனிஸும் இருந்துச்சு. இதுக்கு வந்து தனியாக டிக்கெட் எடுக்கணும். நம்ம குழந்தைங்களாம் ரொம்ப ஆசையாக ஜாலியாக போய் அந்த போனி மேலே ஏறி உட்காந்து அப்படியே அது ஒரு ரவுண்ட் அடித்து வந்துச்சு. ஈமும் வேறு ஜாலியாக அதில் நடந்துட்டு இருந்தாங்க. பெரிய குழந்தைங்களுக்கு ஹார்ஸ்லேயுமே கூட்டிகிட்டு போகிறாங்க. போனி வந்து ரொம்ப சூப்பராக, ரொம்ப க்யூட்டாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. அதில் வேறு அந்த குழந்தைங்க உட்காந்து நடந்து வரப்போ அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு வந்து கொடைக்கானல் ஞாபகம் வந்தது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ எங்கள் அம்மா அப்பா வந்து கூட்டிகிட்டு போய் அந்த குதிரை மேலே ஏறி உட்காந்து அப்படியே ஒரு ரவுண்டு வர்றப்போ நமக்கு ஏதோ ஒரு பெருசாக ஒரு சாதனை பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அந்த மெமரிஸ் வந்து எனக்கு அந்த குதிரை மேலே ஏறி வர்றப்போ குழந்தைங்கள பார்க்கும்போது இருந்துச்சு. எங்கள் வீட்டில் இன்னுமே அந்த ஒரு ஃபோட்டோ இருக்கும். நாங்கள் அந்த குதிரை மேலே ஏறி உட்காந்த மாதிரி அந்த சின்ன பிள்ளையில எடுத்த ஃபோட்டோ. அதெல்லாம் ரித்தீஷ்க்கும் தீக்ஷிதாக்கும் சொல்லிகிட்டே இருந்தோம்.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கினி பிக்குன்னு சொல்லிட்டு செம்ம க்யூட்டாக இருந்தது. குட்டியாக தண்ணி குடிக்கவும் உள்ளே ஓடவும் சேட்டை பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருந்துச்சு. இந்த பசங்களுக்கு என்னவோ இந்த அனிமல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ரொம்ப நேரம் அதை பார்த்துட்டு இருந்தேன். குறிப்பாக என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது அம்மா இதெல்லாம் பெட் அனிமலாக வளர்க்கலாமான்னு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தான். நான் ஒன்றை வளர்க்குறதே கஷ்டமாக இருக்குது, இதில் எங்கடா நான் பெட் அனிமல் வளர்க்கன்னு சொல்லி கிண்டல் அடிச்சிட்டு இருந்தேன் அவன்கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய டக்ஸு கோட்ஸ் எல்லாம் அந்த ஃபீடிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம். பாப்பாவுக்கு வந்து டக்லிங்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. டக்ஸுக்கும் சேர்த்து அவங்க ஃபீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு மொமெண்ட் நடந்ததுங்க. நம்ம பைத்தானை வந்து ஒரு 2 ரேஞ்சர்ஸ் வந்து செம்மையாக உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை வச்சு வந்து டிஸ்பிளே ஏரியாவில் வச்சு அதோட வந்து பிக்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம. அவங்க 2 பேர் ஹெல்ப் பண்ணி அந்த பைத்தானை வந்து நம்ம கையில் கொடுத்து அதை அப்படியே அமைதியாக அது பாட்டுக்கு தான் ஒன்றுமே பண்ணல. ஆனால் நமக்கு பார்க்குறப்ப ரொம்பவே டெரராக இருந்தது. சரி இந்த மொமெண்ட்டை நம்ம ஏன் மிஸ் பண்ணோம், நம்மளும் எடுக்கலாமேன்ட்டு வந்து தைரியமாக இறங்கிட்டோம். நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக இன்றைக்கி ஒரு பிக் வந்து எடுத்தே ஆகணும் அப்படின்ற முடிவோடு இறங்கியாச்சு. உள்ள பயமாக இருந்தாலும் அதை காமிச்சிக்காமல் ரொம்ப தைரியமாக வந்து இந்த வெற்றியை வந்து பண்ணிட்டோம். ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் அந்த மாதிரி ரெப்டைல் டச்சிங் பேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் பண்ணதே இல்லை. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஸ்னேக்கை வந்து தொட்டு பார்த்து அதை வந்து பண்ணது வந்து பயங்கரமாக வித்தியாசமாக இருந்தது. ரொம்ப வந்து ஒரு அட்வென்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பார்க்கில் வந்து இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, நிறைய அனிமல்ஸை அவங்களே கூட்டிகிட்டு வந்து இது நம்ம டாங்கி தாங்க, நம்ம ஊரில் சின்ன வயசில் பார்த்த டாங்கியர். அதுக்கப்புறம் இப்போ டாங்கியில் நான் பார்க்குறதே இல்லை. முன்னெல்லாம் ரோட்லேயே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த அல்பாக்கா இதுவுமே கொஞ்சம் நல்ல அனிமல் தான். திடீர்னு இது ஸ்பிட் பண்ணிடும்னு சொல்லுவாங்க மூஞ்சியில். அதனால் இதுக்கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இதுவுமே நம்ம இங்கே கங்கரு மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம். அதிலே கொஞ்சம் நல்ல உயரமாக இருக்கும். இதோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவுமே நிறைய இங்கே ஃபார்ம்ஸில் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த அனிமலுமே எல்லாமே ஃபீடிங்க்கு தான் ரெடியாக இருந்தாங்க. யார் ஃபீட் பண்ணாலும் சூப்பராக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோலா பற்றி ஒவ்வொரு செஷன்ஸ் வச்சு சில செஷன்ஸில் வந்து அந்த அனிமலோட எப்படி இந்த பார்க்குக்கு வந்துச்சு, இந்த ஜூவில் எப்படி அதை வந்து பண்ணாங்க, அதுக்கு என்ன ஃபீட் பண்ணுறாங்க, நிறைய அனிமல்ஸை வந்து என்டேஞ்சர்லேருந்து காப்பாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் வந்து நிறைய சொன்னாங்க. டர்ட்டில்ஸ் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வளர்த்து விட்ட அனிமல்ஸை கூட வந்து இவங்க அதை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ அந்த ஸ்டோரிஸ்லாம் உண்மையிலே வந்து ஒரு அனிமல்ஸை வந்து சேவ் பண்ணி அவங்க அதை வளர்த்து அதையும் காப்பாற்றுற மாதிரி தான் இந்த ஜூவில் வந்து பண்ணுறாங்க. ஸோ அது வந்து நல்லா இருந்தது பார்க்கவே. இன்னொன்று வந்து நாங்கள் பார்க்கில் பார்த்துட்டு இருக்கும் போதே அவங்களே வந்து ஜென்ரலாக ஒவ்வொரு டைமிங் செக்ஷனில் வந்து அனிமல்ஸை கூட்டிகிட்டு வந்து காமிச்சாங்க. விச் வாஸ் வெரி நைஸ். ஏன்னா மற்ற ஜூவில் நம்ம தான் தேடி போனோம் அனிமல்ஸை. பட் இந்த ஜூவில் வந்து அவங்களே கூட்டிகிட்டு வந்து காமிச்சாங்க. அண்ட் ஸ்பெஷலாக வந்து இந்த பேட்டிங் தாங்க, அது வந்து வர மனசே இல்லை பசங்களுக்கு. குட்டி ஆடு, டக்லிங்ஸு, ரேபிட்டு தொட்டு பார்த்து எல்லாம் போட்டி போட்டுட்டு எல்லா குழந்தைங்களும் பயங்கர ஜாலியாக வந்து அதை ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதுலேயும் இந்த டக்லிங்ஸோட சேட்டை தாங்கலை. ஜம்ப் பண்ணிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு பயங்கர ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க அதுங்க. ஸோ அதெல்லாம் வந்து பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி அதை தொட்டு பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. ஸோ சிட்னியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு 1 டே ஃபுல் ஆக்டிவிட்டியாக நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட உங்கள் குழந்தைங்களோட என்ஜாய் பண்ண ஒரு சூப்பரான இடம் தான் சொல்லுவேன். டிக்கெட்ஸ்க்குமே வர்த்து. ஏன்னா அவ்வளோ நிறைய அனிமல்ஸ் நீங்கள் பேட்டிங் பண்ணலாம், ஃபீட் பண்ணலாம். குறிப்பாக அந்த குட்டி ஆடுக்கெலாம் வந்து இது பால் வந்து பாட்டில் ஃபீட் பண்ணாங்க. அது பயங்கர க்யூட்டாக இருந்தது. அது கொடுக்குற செம்மையாக பசங்களாம் போட்டி போட்டு நான் சொல்லி அங்கே எல்லாருக்குமே ஆனால் சான்ஸ் கொடுத்தாங்க எல்லா பசங்களுமே பண்ணுறதுக்கு. நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா டரங்கா ஜூ வீடியோ இருக்குது, அதுக்கப்புறம் சிட்னி ஜூ வீடியோ இருக்குது. அது எல்லாமே இருக்கும். அதில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அனிமல்ஸை பார்க்க முடியும். ஸோ இந்த சென்ட்ரல் கோஸ்ட் ஜூ வந்து இட்ஸ் ஸ்பெஷலி ஃபார் பேட்டிங் ஆஃப் அனிமல்ஸ். நீங்கள் வந்து நாங்களே ஒரு 10 அனிமல்ஸ்க்கு மேலே பேட் பண்ணியிருப்போம். அண்ட் நீங்கள் வந்து பெய்டாகவும் நீங்கள் வந்து நிறைய அனிமல் ஆக்டிவிட்டியும் பண்ணலாம் நீங்கள்.
ஸோ இந்த ஃபன் பார்க்கை எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ரொம்ப ஃபன் ஃபில்டு எக்ஸ்பீரியன்ஸஸாக இருந்தது. ஸோ ஃபார்ம் அனிமல்ஸோட ஒரே ஜாலியாக இருந்து டைம் போகிறதே தெரியல. நிறைய பேட்டிங் ஆஃப் அனிமல்ஸ் இருந்தது. ரொம்ப எங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய அனிமல்ஸ் பேட் பண்ணது. சூப்பராக என்ஜாய் பண்ணோம் இன்னைக்கு டேவை. ஆமாங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறோம். சிட்னி தமிழ் ஃபேமிலி விலாக்ஸ் வந்து பாய்.